ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மெல்டிங் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 மேக்னட்டிசத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் மேக்னெட் வச்சு நிறைய விளையாடி இருப்போம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இப்போ நம்ம பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டீல் கிளாஸோட அடியில் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தனியாக ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஊசினா அது நீடில். அந்த நீடிலில் நூலை பார்த்திங்கன்னா கோத்துக்கோங்க. கோத்துட்டு அந்த ஊசியில் இருக்க நூலோட எட்ஜில் இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டீல் கிளாஸை மேலே எடுத்துகிட்டு வைங்க. அப்படி வைக்கும் போது இந்த நீடில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நிற்கும். ஏன் அப்படி நிற்குதுன்னா, இந்த கிளாஸோட பாட்டமில் இருக்க அந்த மேக்னெட் இந்த நீடிலை அட்ராக்ட் பண்ணுறதால இந்த நீடில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இது நிற்கிறதுக்கான ரீசன். இப்போ அது பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த நீடில் வெர்டிக்கலாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நிற்குது வித்தவுட் டச்சிங் த கிளாஸ். அந்த கிளாஸை டச் பண்ணாமல், இங்கே பாருங்கள், அந்த கிளாஸை டச் பண்ணாமல் அந்த நீடில் ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. அதுதான் அங்கே நடக்கிறது. ஓகேவா? அடுத்து, டஸ் த நீடில் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி அப் வித்தவுட் டச்சிங் த கிளாஸ், ஒய் டஸ் திஸ் ஹேப்பன்? அந்த நீடில் கிளாஸை டச் பண்ணாமல் நிற்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். ஏன் அப்படி நிற்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி நிற்குதுன்னா, மேக்னெட்டோட அட்ராக்டிங் நேச்சர் டுவோர்ட்ஸ் ஸ்டீல் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை மேக்னெட் அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் இந்த ஊசி இப்படி வெர்டிக்கலாக நிற்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ இந்த மேக்னெட்டை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, க்ரீக்கில் பார்த்திங்கன்னா 2500 இயர்ஸ் முன்னாடி க்ரீக்கில் மேக்னீஷியா அப்படின்ற ஒரு இடத்துல மேக்னஸ்ன்ற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அப்படி மேய்ச்சிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறார். ஒரு பாறை மேலே உட்காந்து பாறை மேலே படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன நேப்னா ஒரு சின்ன தூக்கத்தை போடுறாரு. அப்படி போட்டுட்டு அவர் எழுந்து பார்க்குறாரு. எழுந்து பார்க்கும்போது அவர் கையில் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிறாருல்ல, இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா இரும்பால் ஆனது. அதே மாதிரி அவர் போட்டிருக்க இந்த ஸ்லிப்பர் இருக்குல்ல, இதுவும் பார்த்திங்கன்னா இரும்பால் ஆனது. ஏன்னா அது கிட்டத்தட்ட 2500 இயர்ஸ் பேக்கு. அப்போ எல்லாமே இரும்பாலானதாக தான் இருக்கும் பொருள் மோஸ்ட்லி ஸோ அந்த பொருளை அவர் யூஸ் பண்ணும்போது அவர் தூங்கி எழுறாரு. எழுந்து பார்த்தா இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கு, விரைச்சி நின்றுட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லிப்பரும் பார்த்திங்கன்னா இந்த ராக்கோட அட்டாச் ஆகிருக்கு, ஒட்டி இருக்குது. அந்த ஸ்டிக்கும் அந்த ஸ்லிப்பரும் பார்த்திங்கன்னா அதோட அட்டாச் ஆகிருக்கு அந்த ராக்கோட. அதனால் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த பாறையில் இப்படி இருக்குது, ஒரு அமானுஷ சக்தி இந்த பாறையில் இருக்குது, இல்லைனா ஒரு கடவுள் சக்தி இருக்குது, இல்லைனா ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. கடைசியில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, எந்த ஒரு இரும்பு பொருளை அந்த பாறைக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அந்த பாறை அதை அட்ராக்ட் பண்ணிக்குது, ஈர்த்து வச்சுக்குது. அப்போ தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இது ஒரு மேக்னெட்டிக் ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா இரும்பு பொருள் மட்டும்தான் அந்த பாறையோடு ஒட்டுது. மற்ற பொருள் எது எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அந்த பாறையோட ஒட்டலை. ஓகேவா? அதுக்கப்புறமா லேட்டராக ஆராய்ச்சி பண்ணும் போது தான் தெரிய வந்தது, உலகத்தில் இந்த மாதிரி நிறைய ராக்ஸ் இருக்குது. அது எல்லாமே மேக்னெட்டிக் நேச்சரோடு இருக்குது. அதுக்கிட்ட எந்த இரும்பு பொருள் எடுத்துகிட்டு போனாலும் அது அட்ராக்ட் ஆகிக்குதுன்றது லேட்டராக எல்லாருக்கும் தெரிய வருது. ஓகேவா? இப்போ இந்த மேக்னெட்டிக் ராக் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் ராக்ஸுக்கு மேக்னெட்ஸுன்ற பேர் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மேக்னெட்டோட ஓர், அந்த ராக்லேருந்து எடுக்கிற உலோகத்தை தான் நம்ம ஓர்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ராக்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த ஓரை மேக்னெட்டைட்டுன்றாங்க. இந்த மேக்னெட்டைட்டுன்ற பேரை இந்த மேக்னஸ்ன்ற அந்த பையன் ஆடு மேய்ச்சான்ல, அந்த பையனோட ஞாபகார்த்தமாகவும் அந்த க்ரீக்கில் இருக்க அந்த பிளேஸோட பேர் மேக்னீஷியா, இந்த பிளேஸோட ஞாபகார்த்தமாகவும் தான் இந்த ஓருக்கு மேக்னெட்டைட்னு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மேக்னெட்டைட்டுன்றது அந்த மேக்னெட்டிக் ராக்ஸ்லேருந்து எடுக்கிற ஓர் உலோகம். அது நேச்சுரல் மேக்னெட்ஸ். ஏன்னா இயற்கையாகவே அந்த மேக்னெட்டிக் ராக்ஸ்லேருந்து எடுக்கிற ஓர் அது. அதனால் அது நேச்சுரல் மேக்னெட்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த மேக்னெட்டைட், இந்த நேச்சுரல் மேக்னெட்டை நம்ம மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நம்ம நேச்சுரலாக எடுக்கிற அந்த ஓர்ஸ் இருக்குல்ல, மேக்னெட்டைட் இந்த நேச்சுரல் மேக்னெட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். இப்போ இதே இந்த மேக்னெட்டிக் ஓர் இருக்குல்ல, இந்த நேச்சுரல் மேக்னெட்டை நம்ம ஒரு டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த மேக்னெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா லீடிங் ஸ்டோன்ஸ், அப்படி இல்லைனா லோட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த மேக்னெட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேக்னடைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சாகணும். மேக்னடைசேஷன்னா என்னென்னா,
ஒரு இரும்பு இருக்குல்ல, ஒரு அயன் இருக்குன்னா அந்த அயனை வந்து நம்ம மேக்னெட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து மேக்னடைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படி ஒரு அயன் ஒரு இரும்பை வந்து மேக்னெட்டாக மாற்றுவோம் அப்படின்னா, அந்த இரும்பு இருக்குல்ல, அந்த இரும்பில் வந்து மேக்னெட்டை வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த மேக்னெட்டில் இருக்க மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த இரும்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் அந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். இதை தான் நம்ம வந்து மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஆக்டிவிட்டி 2ல் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மேக்னடைசேஷன் என்னென்னா ஒரு இரும்பை மேக்னெட்டாக மாற்றுறது தான் நம்ம வந்து மேக்னடைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மேக்னடைசேஷன் ப்ராசஸ் மூலயமா மனிதர்கள் நம்ம மேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை வந்து நம்ம உருவாக்குறோம். அந்த மாதிரி நம்ம உருவாக்குற மேக்னெட்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதால அதை வந்து மேன்மேட் மேக்னெட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி மேன்மேட் நம்ம உருவாக்கின மேக்னெட்ஸ் சிலதை வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார் மேக்னெட், ஆர்ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட், நீடில் மேக்னெட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். இது இல்லாமல் சில மேன்மேடு மேக்னெட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஓவல் ஷேப் மேக்னெட்ஸ், டிஸ்க் ஷேப், சிலிண்டர் ஷேப் மேக்னெட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இதெல்லாம் மேன்மேடு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க. ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு உங்கள் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே அந்த மேக்னெட்டை வந்து ஒட்டி பாருங்கள். அந்த மேக்னெட் வந்து ஒட்டுதா ஒட்டலையா அப்படின்றத ஆன்சராக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மேக்னெட் வந்து உங்கள் சுற்றி இருக்கிற எந்த ஆப்ஜெக்டில் ஒட்டுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஆப்ஜெக்ட்லலாம் அது ஒட்டுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு இரும்பு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளோட காலில் அயன் ராட் இருக்கும். அந்த அயன் ராடில் இந்த மேக்னெட் ஒட்டும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க கீ செயின்ஸில் இந்த மேக்னெட் வந்து ஒட்டும். அப்புறம் லாக்கில் இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். அடுத்து ஸ்டீல் டோரில் இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போது எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸில் உங்களை சுற்றி இருக்கிறதுல இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகலை, ஒட்டலை அப்படின்றத பாருங்கள். இப்போ பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பரில் இந்த மேக்னெட்டை வச்சா ஒட்டாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சாலும் ஒட்டாது. ஒரு வால் செவுத்தில் வச்சாலும் ஒட்டாது. இப்போ ஒரு வுட் டோர் இருக்குன்னா அந்த வுட் டோர்லேயும் இந்த மேக்னெட் வந்து ஒட்டாது. ஓகேவா? இப்போது which substance are used to make the objects attracted by the magnet? மேக்னெட் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அட்ராக்ட் ஆகணும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஸ்டன்ஸில் உருவாகி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த சப்ஸ்டன்சஸ்னால் அயன், நான் ஆல்ரெடி சொன்னேன் இரும்பால் ஆனதில் இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகும். அடுத்து கோபால்ட்டால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உருவாயிருந்தால் அதுலேயும் இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகும். அடுத்து நிக்கலில் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாயிருந்தால் அதுலேயும் இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, மேக்னெட்டால் ஒரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அயனால் உருவாயிருக்கலாம், இல்லை கோபால்ட்டால் உருவாயிருக்கலாம், இல்லை நிக்கலால் உருவாயிருக்கலாம். ஓகேவா? நான் இது ஆல்ரெடி முன்னாடி ஆக்டிவிட்டி 1லே பார்த்தது தான். இந்த அயன், கோபால்ட், நிக்கலால் ஒரு பொருள் உருவாயிருந்தால் அது மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகப்படும். ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸு கீழே, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கீழே வந்துடும். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன வரும்? அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வரும். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸோ இல்லை ஆப்ஜெக்ட்டோ அதில் வந்து இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இல்லை நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி எந்தெந்த பொருள்லாம் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாதோ அது எல்லாமே நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோமா? அது என்னென்னா பேப்பர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி வுட்டு, இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாது. ஸோ அது எல்லாமே நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸு கீழே வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் போல்ஸ். ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதோட போல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலயமா இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அயன் பீசஸ் தேவை. சின்ன சின்ன இரும்பு துகள்கள் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த இரும்பு துகள்களை ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னா அந்த மேக்னெட்டை இந்த மாதிரி மண்ணில் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சோன்னா அந்த மண்ணில் இருக்க அயன் பீசஸ், இரும்பு துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கும். அந்த ஒட்டிக்கின இரும்பு பீசஸை ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம செப்பரேட்டாக பிரித்து வச்சோன்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரி மேக்னெட்டை வந்து மண்ணில் வச்சு அயன் பீசஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து மண்ணிலேருந்து அயன் பீசஸை வந்து எடுக்க முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் இருக்குல்ல, கடையில் போனீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஸ்க்ரூ கிடைக்கும். அந்த ஸ்க்ரூவை கூட நம்ம ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேப்பரில் வந்து அயன் பீசஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அயன் பீசஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன இரும்பு துகள்கள்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் நம்ம கலெக்ட் பண்ணது.
அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பேப்பரில் வந்து ஒரு பார் மேக்னெட்டை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார் மேக்னெட். அந்த பேப்பரில் இந்த பார் மேக்னெட்டை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு விட்ருங்க. அப்புறம் அந்த பார் மேக்னெட்டை கையில் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்க்கும்போது அந்த இரும்பு துகள்கள் வந்து எந்த இடத்துல அதிகமாக ஒட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் அதிகமாக ஒட்டி இருக்குது. அப்போனா அந்த மேக்னெட்டோட போல்ஸ் வந்து இது 2 தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நேச்சராகவே மேக்னெட்டோட போல்ஸில் தான் இரும்பு வந்து அதிகமாக அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடு மூலயமா ஒரு மேக்னெட்டோட போல்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது சம்மந்தமாக இருக்க கொஷின்ஸை பார்க்கலாம். விச் பார்ட் ஆஃப் த மேக்னெட் ஹேஸ் மோர் அயன் ஃபில்லிங்ஸ் ஸ்டிக்கிங் டு இட்? இந்த மேக்னெட்டோட எந்த பார்ட்டில் அதிகமாக இந்த அயன் பீசஸ் வந்து ஒட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பார்ட்டில்? போல்ஸில் தானே ஒட்டி இருக்கு. பாருங்கள், இதில் வந்து இது 2 போல்ஸ்னு சொன்னேன். இந்த போல்ஸில் தான் அதிகமான அளவு இந்த அயன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு, விச் பார்ட் ஆஃப் த மேக்னெட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் நோ ஃபில்லிங் ஸ்டிக்கிங் டு இட்? மேக்னெட்டோட எந்த பார்ட்டில் இந்த அயன் பீசஸ் வந்து ஒட்டவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பார்ட் அது? மிடில் பார்ட்டு தான். இந்த மிடில் பார்ட் இருக்குல்ல, இந்த மிடில் பார்ட்டில் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல அயன் பீசஸ் வந்து ஒட்டவே இல்லை. நெக்ஸ்ட்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு மேக்னெட்னா அந்த மேக்னெட்டோட போல்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி அயன் பீசஸ் இருக்க பேப்பரில் வச்சு எடுக்கும் போது எந்த இடத்துல அந்த அயன் பீசஸ் வந்து அதிகமாக மேக்னெட்டில் ஒட்டி இருக்கோ அதுதான் அந்த மேக்னெட்டோட போல்ஸுன்னு நான் சொன்னேன். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி அந்த பேப்பரில் இந்த ஆர்ஸ் மேக்னெட்டை நம்ம வச்சு எடுத்து பார்த்தோன்னா அந்த ஆர்ஸ் மேக்னெட்டில் எந்த இடத்துல அதிகமான அளவு இந்த அயன் பீசஸ் வந்து ஸ்டிக் ஆகி ஒட்டி இருக்கோ அதுதான் அந்த ஆர்ஸ் மேக்னெட்டோட போல்ஸுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்படி நம்ம ஆர்ஸ் மேக்னெட்டை அந்த பேப்பரில் வச்சு எடுக்கும் போது அயன் பீசஸ் வந்து அதிகமாக ஒட்டியிருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். அப்போனா ஆர்ஸ் மேக்னெட்டோட போல்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி எந்த மேக்னெட்டை வேணால் அந்த அயன் பீசஸ் இருக்குல்ல, இரும்பு துகள்களில் நம்ம வச்சு எடுக்கும் போது அந்த மேக்னெட்டோட எந்த இடத்துல அதிகமான அளவு அந்த இரும்பு துகள் ஒட்டி இருக்கோ அதுதான் அந்த மேக்னெட்டோட போல்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆர்ஸ் மேக்னெட்டில் இந்த இடத்துல தான் அதிகமான அளவு அந்த அயன் பீஸ் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ இதுதான் ஆர்ஸ் மேக்னெட்டோட போல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இந்த மேக்னெட்டை வச்சு டைரக்ஷனை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பார் மேக்னெட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட்னா ஒரு கயிறில் இப்படி தொங்க விடணும் கட்டி. அதுதான் வந்து நம்ம சஸ்பெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி அந்த பார் மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த பார் மேக்னெட் வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னு பாருங்கள். அது ஒரு வாட்டி பாருங்கள். திரும்பி அந்த பார் மேக்னெட்டை கையில் எடுத்துகிட்டு திரும்பி அதை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், தொங்க விடுங்க. தொங்க விடும் போது திரும்பி அது எந்த இடத்துல நிற்குது, ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 2-3 வாட்டி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா நீங்கள் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த பார் மேக்னெட் வந்து ஒரே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகும். நீங்கள் எத்தனை வாட்டி கட்டி தொங்க விட்டாலும் அந்த பார் மேக்னெட் வந்து நிற்கிறது ஒரே டைரெக்ஷனில் தான் நிற்கும். அது எந்த டைரெக்ஷனில் நிற்கும் அப்படின்னா அது வந்து நார்த்து சவுத் டைரெக்ஷனில் தான் நிற்கும். ஓகேவா? நார்த்தோட டைரெக்ஷனை குறிக்கிற அந்த சைடை வந்து நார்த் போல்னு சொல்லுவோம். சவுத்தோட டைரெக்ஷனை குறிக்கிற அந்த சைடை வந்து சவுத் போல்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு மேக்னெட்டை நம்ம வந்து கட்டி தொங்க விடும் போது அது எப்போவுமே நார்த்து சவுத் டைரெக்ஷனில் தான் நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். Does the bar magnet stops in the same direction each time? ஒரு வாட்டியும் அந்த பார் மேக்னெட் ஒரே டைமில் தான் நிற்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த பார் மேக்னெட் ஒரு வாட்டியும் ஒரே இடத்துல தான் ஸ்டாப் ஆகுது. அடுத்து, இன் விச் டைரக்ஷன் டஸ் த மேக்னெட் ஸ்டாப் எவரி டைம்? ஒரு டைமும் அந்த மேக்னெட் எந்த டைரெக்ஷனில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுவும் நான் சொல்லிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் அந்த மேக்னெட் வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டோட டைரெக்ஷன் நார்த்து நோக்கி இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல்னு சொல்லுவோம். அந்த மேக்னெட்டோட சவுத்து நோக்கி இருக்க பார்ட்டை வந்து நம்ம வந்து சவுத் போல்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பார் மேக்னெட்னு இல்லாமல் எந்த மேக்னெட்டை நம்ம வந்து கட்டி தொங்க விட்டாலும் அந்த மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் ஸ்டாப் ஆகும். ஓகேவா? இந்த மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரெக்ஷனில் வந்து ஸ்டாப் ஆகுதில்ல, இதை வச்சு அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா போட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, அதாவது படகுல ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அவங்களோட டைரெக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மேக்னெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 800 இயர்ஸ் முன்னாடியே சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கப்பலில் கட்டி தொங்க விடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் நான் என்ன ஆகும்னு சொன்னேன்,
அது வந்து நார்த்து சவுத் டைரெக்ஷனில் தான் நிற்கும், ஆமாவா இல்லையா? ஸோ அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களோட டைரெக்ஷனை கண்டுபிடிச்சி அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து கடலில் போட்டில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய புயல் வரும், அலை வரும். அப்போ வந்து போட் வந்து அதோட தடத்தை வந்து மாறி போயிடும், அதோட டைரெக்ஷன் வந்து மாறி போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மேக்னெட்டை நம்ம கட்டி தொங்க விடும் போது இந்த நார்த் சவுத் டைரெக்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட கரெக்டான பாதைக்கு வந்து நம்ம வந்து திரும்பிடலாம், ஓகேவா? இந்த மாதிரி அவங்க போட்டில் டைரெக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மேக்னெட்டை என்னென்னு சொல்கிறாங்கன்னா லோட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா லீடிங் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுவும் நம்ம முன்னாடி சொன்னல நான், அதே தான் இங்கே. அந்த காலத்தில் இந்த மாதிரி லோடிங் ஸ்டோன்ஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம மேன்மேடை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் காம்பஸ்ன்ற ஒன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு போட்டில் வந்து ஒரு மேக்னெட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம், தொங்க விட்டு டைரெக்ஷனை கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து உருவாக்கிட்டோம். போட்டில் போகிறவங்க, அப்படி இல்லைன்னா ஏரோப்ளைனில் போகிறவங்க, இல்லை மவுண்டெயின்ஸ் யாராவது கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் காம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். இங்கே இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து மேக்னெட்டிக் நீடில்னு சொல்லுவோம். இந்த நீடில் வந்து என்ன பண்ணுன்னா டைரெக்ஷனை வந்து நம்ம காட்டும். இங்கே பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் நீடியில் வந்து நார்த்துன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து நார்த் டைரெக்ஷனை காட்டுது. சவுத்துன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து சவுத் டைரெக்ஷனை காட்டுது. இப்போ நம்ம அந்த மேக்னெட்டிக் காம்பஸை ஒரு டேபிளில் இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி காட்டுதுன்னா அப்போனா நம்ம வச்ச அந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த சைடு இருக்கிறது நார்த் டைரெக்ஷன், இந்த சைடு இருக்கிறது சவுத் டைரெக்ஷன். நார்த்து சவுத்து மட்டும்தான் இந்த மேக்னெட்டிக் காம்பஸில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம என்ன ஈஸ்ட் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இதை பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது ஈஸ்ட்டு, இந்த சைடு வெஸ்ட்டு. அது இல்லாமல் சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன் இங்கே இருக்குது, அது இல்லாமல் நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன் இங்கே இருக்குது, சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் இங்கே இருக்குது, நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டைரெக்ஷனையும் இப்போ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் மூலிமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? அடுத்து இந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மேக்னெட் வந்து பேசிக்காக அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் அப்படின்னு 2 விஷயத்தை வந்து பண்ணும். அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலயமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2 பார் மேக்னெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க, இது செகண்ட் பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார் மேக்னெட்டை சவுத் போல் இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, செகண்ட் பார் மேக்னெட்டில் நார்த் போல் இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பக்கத்தில் வைக்கும் போது இது வந்து அட்ராக்ட் ஆகும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு மேக்னெட்டை நார்த் போல் இங்கே வர மாதிரி வச்சுக்கோங்க, செகண்ட் மேக்னெட்டில் சவுத் போல் இங்கே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகுது. அடுத்து ஃபஸ்ட்டு மேக்னெட்டில் நார்த் போல் வச்சுக்கோங்க, செகண்ட் மேக்னெட்லேயும் நார்த் போல் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ரிப்பல் ஆகுது. அடுத்து ஃபஸ்ட்டு மேக்னெட்டில் சவுத் போல் வச்சுக்கோங்க, செகண்ட் மேக்னெட்லேயும் சவுத் போல் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ரிப்பல் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆமாவா இல்லையா? எங்கே பாருங்கள், இங்கே சவுத் இருக்கும்போது இங்கே நார்த் இருக்கும்போது இங்கே வந்து அட்ராக்ஷன் நடக்குது. அப்போ இது வந்து ஆப்போசிட் போல் தானே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே நார்த் இருக்கும்போது இங்கே சவுத் இருக்கும்போது இங்கே வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போனா ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. அதுவே இங்கே பாருங்கள், இங்கேயும் நார்த் இருக்குது, இங்கேயும் நார்த் இருக்குது. அப்போ வந்து இது ரிப்பல் ஆகுது. அப்போனா லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகுது. இங்கேயும் பாருங்கள், இங்கே சவுத், இங்கேயும் சவுத். அப்போ வந்து இது வந்து ரிப்பல் ஆகுது. அப்போனா லைக் போல்ஸ் வந்து ரிப்பல்ஷன் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது, ஓகேவா? ஸோ இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். வாட் டு யூ அப்சர்வ் வென் டு த மேக்னெட்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்? எப்போ வந்து மேக்னெட் வந்து ஒன்று அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அட்ராக்ட் ஆகுது? அன்லைக் போல்ஸ், ஆப்போசிட் போல்ஸ் இருக்குல்ல, சவுத்து நார்த்து, நார்த்து சவுத்து, இந்த மாதிரி ஆப்போசிட் போல்ஸ் நம்ம வந்து ஒன்றா வைக்கும் போது அது வந்து அட்ராக்ட் ஆகுது. அடுத்து எப்போ வந்து இந்த மேக்னெட்ஸ் வந்து ரிப்பல் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ரிப்பல் ஆகும்னா எப்போ வந்து லைக் போல்ஸ் ஒன்று பக்கத்தில் வைக்கிறோமோ, இந்த மாதிரி நார்த் சவுத்துன்னு பக்கத்தில் வைக்கும் போது அப்போ வந்து அந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல் ஆகும், ஓகேவா? அடுத்து ஆக்டிவிட்டி 2 பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னல, ஆக்டிவிட்டி 2ல் வந்து நம்ம ஒரு இரும்பை வந்து மேக்னெட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னல. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஒரு இரும்புக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், கடத்த போகிறோம், ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு அயன் பீஸ் உள்ள ஒரு இரும்பு பீஸ் அது எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணி எடுத்திருக்காங்க. இந்த ஆணியும் பார்த்திங்கன்னா ஒரு அயன் தான், ஓகேவா? இந்த அயனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்னெட்டாக மாற்ற போகிறோம். அப்படி மேக்னெட்டாக மாற்றணுன்னா அதுக்கு நான் என்ன பேர் சொன்னேன்? மேக்னடைசேஷன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அயனை எப்படி மேக்னெட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. இந்த பார் மேக்னெட்டில் ஒரே டைரெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சவுத்தோ இல்லை நார்த்தோ அந்த டைரெக்ஷன் மாற்றாமல் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மேக்னெட்டை இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இது கிட்ட இப்படி தடவி இப்படி எடுத்துகிட்டு வாங்க. கண்டினியூவாக திரும்பி ஒரு 30 to 40 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்படி இந்த இரும்பு கிட்ட இந்த மேக்னெட்டை வந்து இப்படின்னு ஒரு 40 டைம்ஸ்
இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க, திரும்பி இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த அயனை தொட்டு திரும்பி ஒரு 30 to 40 டைம்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்து, அப்புறம் ஒரு ஏர்பின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயனால் ஆனது தானே. இந்த ஏர்பின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆணியில் வச்சு பாருங்கள். அந்த ஏர்பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணியோட ஒட்டிக்கும். அப்போனா இந்த ஆணி வந்து இங்கே மேக்னெட்டாக மாறிடுச்சு. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஆணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஆணியே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக மாறிடுச்சு. அதனால் என்ன ஆகும்னா, ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது அந்த சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகி இந்த ஆணி கூட ஒட்டிக்கும். ஓகேவா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த மெத்தட் மூலயமா தான் மேக்னடைசேஷன் சொல்லுவோம். இது மூலயமா தான் மேக்னெட்டே இல்லாத ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக மாற்றலாம். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கெலாம் மேக்னெட்டாக மாற்ற முடியாது. அயன், கோபால்ட், நிக்கல்னு சொன்னல, அந்த மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அந்த இரும்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்னெட்டாக மாற்றிடலாம். ஓகேவா? இந்த மேக்னெட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணுமா அப்படின்ற கொஷின் இருக்குது. ஓகேவா? அது எப்போ லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்னாவே நமக்கு தெரியும். மேக்னெட்னாவே அது ஒரு அட்ராக்டிங் நேச்சர் தான். ஒரு இரும்பு இருக்குது அது அப்படின்னா அது வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் அதோட மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி. அந்த அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து மேக்னெட்டுக்கு வந்து லாஸ் ஆகும். எப்போல்லாம் லாஸ் ஆகும்னா, அந்த மேக்னெட்டை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராப் பண்ணுறோம், கீழே போடுறோம் அப்படின்னாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அது லாஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட் வந்து நம்ம ஒரு சுத்தியால் அடிக்கிறோம், ஓங்கி அடிக்கிறோன்னா அப்பயும் அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிடும், இழந்துடும் அந்த மேக்னெட் வந்து. ஓகேவா? இது இல்லாமல் ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம வந்து செல்ஃபோன்ஸ் கிட்டேயோ இல்லை கம்ப்யூட்டர் கிட்டேயோ ஒரு டிவிடி கிட்டேயோ வைக்கும் போது அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். அது இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ஸும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் அஃபெக்ட் ஆகலாம். ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னது? செல்ஃபோன், கம்ப்யூட்டர், டிவிடி இதுவுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் அஃபெக்ட் ஆகலாம். அதே மாதிரி மேக்னெட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அடுத்து ஆக்டிவிட்டி 3 பார்க்கலாம். மேக் யுவர் ஓன் மேக்னெட்டிக் காம்பஸ். அதாவது நம்மளே ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து உருவாக்க போகிறோம். எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம். ஊசி நூல் கோப்பல்ல ஊசி, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடில்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அந்த நீடியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைஸ் பண்ணுங்கள். எப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டி 2ல் பார்த்தோம்ல, ஒரு ஆணி மேலே மேக்னெட்டை வந்து தடவிட்டே இருக்கிறோம். 30 to 40 டைம்ஸ் தடவினே இருக்கும் போது அந்த ஆணி வந்து மேக்னெட்டாக மாறிடுது இல்லை. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த நீடியில், இந்த ஊசியில் ஒரு மேக்னெட் எடுத்து 30 to 40 டைம்ஸ் வந்து தடவிட்டே இருங்க. அப்படி தடவிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக மாறிடும். அப்படி மாறிட்ட அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 தெர்மாக்கோல் இருக்குல்ல, தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்குது. அந்த 2 தெர்மாக்கோல் பால்ஸை வந்து இதோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண அந்த நீடியில் ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த நீடியில் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி நார்த்து சவுத்து டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆல்ரெடி சஸ்பென்ஷனில் பார்த்தோம் பாருங்கள், ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விடும் போது அது நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் நிற்கும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடியில் வந்து மேக்னெட்டாக மாற்றிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோலில் அட்டாச் பண்ணி தண்ணியில் முக்கும் போது அந்த நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி நார்த் சவுத் டைரெக்ஷனில் வந்து நிற்கும். ஸோ நம்மளே ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து உருவாக்கிட்டோம். அந்த மாதிரி தெர்மாக்கோல் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நீடியில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன உடன் பீஸ் மேலே இந்த மாதிரி வச்சு ஒரு டப்பில் வச்சா கூட அந்த நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்த் சவுத் டைரெக்ஷனுக்கு வந்து ரொட்டேட் ஆகிடும். அப்படி வந்து தெர்மாக்கோலும் இல்லை, வுட்டும் இல்லைன்னா ஒரு இலையில், சும்மா இந்த மாதிரி ஒரு இலையில் வந்து இந்த நீடில், மேக்னடைஸ்டு நீடில் வந்து வச்சு பார்த்திங்கனாலும் சரி, அந்த நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்த் சவுத் டைரெக்ஷனுக்கு வந்து திரும்பிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. அடுத்து இந்த மேக்னெட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இந்த மேக்னெட்டை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பார் மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பார் மேக்னெட், நமக்கு தெரியும். இந்த பார் மேக்னெட்டை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு பார் மேக்னெட்டில் இங்கே நார்த் இருக்குது, ஆமாவா இல்லையா? அப்போனா பக்கத்தில் இன்னொரு பார் மேக்னெட் வைக்கும் போது இந்த இடத்துல சவுத் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 பார் மேக்னெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன உட்டன் பீஸ் வந்து வைக்கணும். இந்த பார் மேக்னெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் நம்ம ஒரு சாஃப்ட் அயனை, இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி சாஃப்ட் அயனை வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்படி ப்ளேஸ் பண்ணி ஒரு கபோர்ட்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சாதான் அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? நம்ம மற்றபடி அப்படியே ஏதோ தானோன்னு எடுத்து வச்சோன்னா அந்த மேக்னெட்டோட அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும், லாஸ் ஆகிடும். அதனால் ஒரு பார் மேக்னெட்னால் இந்த மாதிரி ஒரு வுட் பீசஸ் நடுவில் ஆப்போசிட் போல்ஸ் இருக்கிற மாதிரி
மேலேயும் கீழேயும் சாஃப்ட் அயன் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சா தான் அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ பார் மேக்னெட்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஸ் மேக்னெட்டை எப்படி ப்ளேஸ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்ஸ் மேக்னெட்டோட போல்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்ஸ் மேக்னெட்டோட போல்ஸோட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து நம்ம வந்து சாஃப்ட் அயனை வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும். இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணால் தான் இந்த ஆர்ஸ் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணுற முறைன்னு சொல்லுவோம், ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணால் தான் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ மேக்னெட்டை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோன்னா நல்லா தெரியும் மேக்னெட் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்பீக்கரில் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், இந்த சின்ன சின்ன கார்ஸ்லாம் இருக்குல்ல, ரிமோட் கார்லாம் இருக்கும் நம்ம வீட்டில், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து இருக்கும். இந்த மோட்டார்ஸ்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் இருக்க டோர் லாக்ஸ், ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்ட்னால் லாக்கே இல்லாமல் மேக்னெட்டில் அப்படியே க்ளோஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம வந்து மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேக்ஸ், இந்த ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். இந்த ஹேண்ட் பேக்ஸில் வந்து இந்த மாதிரி லாக் இருக்கும், மேக்னெட்டிக் லாக். ஸோ அங்கேயும் மேக்னெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து டாய்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டி ஒட்டி விளையாடுவோம். இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பீஸோட எண்டெல்லாம் மேக்னெட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் அந்த பீஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டாய்ஸ்லேயும் நம்ம மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து காம்பஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, காம்பஸ், மேக்னெட்டிக் காம்பஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடிலே மேக்னெட் தான். அடுத்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ், நம்ம பென்சில் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதுவும் மேக்னெட்டால் தான் ஆயிருக்கும். அடுத்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வைப்போம். அந்த ஸ்டிக்கர்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம ஃபோன்ஸ், நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் ஃப்ளிப் கவர் வந்து போட்டிருப்போம். இந்த ஃப்ளிப் கவர் க்ளோஸ் ஆகுதில்ல இந்த இடத்துல, ஸோ இந்த க்ளோஸ் ஆகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் தான் இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணும். அங்கேயும் நம்ம மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பின் ஹோல்டர்ஸ், இந்த பின் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைப்போம். அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் வந்து இந்த பின்னை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவோம், அட்ராக்ட் பண்ணி. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மேக்னெட்டிக் க்ரேன். மேக்னெட்டிக் க்ரேனுன்றது ஜேசிபி மாதிரி ஒரு வெஹிக்கிள். ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பு குப்பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேஸ்டேஜான இரும்பு இருக்குது ஒரு இடத்துல, அதை வந்து நம்ம தூக்கி வேறு ஒரு இடத்துல வைக்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம மேன் பவர் வந்து ரொம்ப தேவைப்படும். ஆனால் இந்த மேக்னெட்டிக் க்ரேனை வச்சு என்ன பண்ணலாம்னா அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மேக்னெட்டிக் க்ரேனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மேக்னெட் தான். இந்த மேக்னெட்டிக் க்ரேனில் இருக்க அந்த மேக்னெட் பார்ட்டை வந்து ஒரு இரும்பு மேலே இப்படி வைக்கும் போது அந்த இரும்பு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிக்கும். இந்த மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரேன் மூலயமா அப்படியே நகர்த்தி எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பெல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதனால் மேக்னெட்டிக் க்ரைன்லேயும் மேக்னெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லாமல் முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த புல்லட் ட்ரெயின்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா லீவியேஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லுவோம். லீவியேஷன்னா என்னது? விலகிறது. ஓகேவா? அது வந்து எப்படி மேக்னெட்டில் வந்து எப்படி விலகும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரிப்பல்ஷன் ஒன்று பார்த்தோம்ல. சேம் போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வைக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல்ஷனை வந்து ஏற்படுத்தும்னு சொன்னல, அதுதான் அந்த ரிப்பல்ஷன் தான் என்னென்னா லீவியேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் போல்ஸில் வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் சவுத் போல், இங்கேயும் சவுத் போல், இங்கேயும் நார்த் போல், இங்கேயும் நார்த் போல். அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நல்லா பாருங்கள், இந்த மேக்னெட்டுக்கு இந்த மேக்னெட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீவியேஷன். ரெண்டும் ஒட்டவே ஒட்டாது, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே நிற்கும், ஒட்டாமலே நிற்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லீவியேஷன். ஏன் அப்படி நிற்குதுன்னா, ரெண்டுமே லைக் போல்ஸாக இருக்குது, ரெண்டுமே ரிப்பல்ஷன் பண்ணுது, அதனால் ரெண்டுமே ஒட்டாமல் இப்படி அந்த இடத்துல நிற்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து லீவியேஷன் சொல்லுவோம். இந்த லீவியேஷன் மெத்தட் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் அப்படிதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடுது. சைனாவில், ஜப்பான்லாம் ஓடுது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லீவியேஷன் வச்சு ஒரு லீவியேஷன் ப்ரொப்பல்லரை வந்து ஒன்று தயாரிக்கலாம். ஓகேவா? எப்படி தயாரிக்கலாம்னா ஒன்றும் இல்லை, ஒரு 500 ml பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு ஜூஸ் பாட்டில், ஏதோ ஒரு பாட்டில். அந்த பாட்டிலில் பாதி வந்து பார்த்திங்கன்னா மண்ணை ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மண் வந்து பாதி ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட கேப் இருக்குல்ல, மூடி, அந்த மூடியில் ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக திக்காக இருக்க ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை வந்து உள்ளே இறக்கிடுங்க. இந்த மாதிரி இறக்கிடுங்க. அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரா வந்து நல்லா உள்ளே ப்ளேஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரா வந்து ஸ்டிப்பாக நிற்கும். அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு இன்னொரு 500 ml பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி
ஒரு ரக்கை மாதிரி ஃபேனில் இருக்க அந்த ரக்கை மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ரிங் மேக்னெட்ஸ் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது தான் ரிங் மேக்னெட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரிங் மேக்னெட்ஸை இந்த பாட்டிலில் இங்கே பாருங்கள், இந்த மூடி கிட்ட ஒன்றும் அதுக்கு மேலே இன்னொன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வைங்க. அந்த மேக்னெட் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி லீவியேட் ஆகும். லீவியேட்னா என்ன, அது விலகுது. பாருங்கள், ரெண்டும் இந்த மேக்னெட்டும் விலகி தனித்தனியாக இருக்குது. ஏன் அப்படி ஆகுதுன்னா, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் போல்ஸில் இருக்கும். அதனால் வந்து ரிப்பல் ஆகும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா லீவியேட் ஆகி தனித்தனியாக வந்து நிற்கிது. ஓகேவா? ஒரு பாட்டிலில் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு ஃபேனோட ரக்கை மாதிரி, அதை எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செட்டப்பை ஃபேனுக்கு கீழே வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ரக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்லர் மாதிரி சுற்றும் தனியாகவே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவியேஷன். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது. அதான் லீவியேஷன் சொல்லுவோம். இந்த லீவியேஷன் டெக்னாலஜி மூலயமா இந்த ரக்கை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீவியேஷன் ப்ரொப்பல்லர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபேனுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் வச்சாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றும். அது இல்லாமல் நம்ம வாயில் இந்த மாதிரி ஊதுனா கூட இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீவியேஷன் ப்ரொப்பல்லர். இது நம்ம வீட்டிலே செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து நான் சொன்னல, இந்த லீவியேஷன் டெக்னாலஜி மூலயமாவே ட்ரெயின் வந்து ஒன்று ஒர்க் ஆகுது. அதை நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அந்த மாதிரி மேக்னெட்டோட ஹெல்ப்பால் ரன் ஆகிற ட்ரெயின்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேக்லவ் ட்ரெயின்னு சொல்லுவோம். அந்த பேர்லேயே பாருங்கள், மேக்னு இருக்குல்ல, மேக்னா மேக்னெட்டிக்னு அர்த்தம். எல்இவி இருக்குல்ல, லெவ், இந்த லெவ்னா லீவியேஷன் அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஷார்ட் ஃபார்மாக மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மேக்லவ் ட்ரெயின் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், லீவியேஷன் டெக்னாலஜி மூலயமா தான் ரன் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, சேம் போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல் ஆகும். இங்கேயும் நார்த் போல், இங்கேயும் நார்த் போல், இங்கேயும் நார்த் போல், இங்கேயும் நார்த் போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல்ஷன் ஆகும். இந்த ரிப்பல்ஷனால் இந்த ட்ரெயினும் ட்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவியேட் ஆகி ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் தான் இந்த ட்ராக்கை விட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ரெண்டுத்துக்கும் டச்சே இருக்காது. ட்ராக்கை விட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் மேலே வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ரெண்டுத்துக்கும் டச் எதுவுமே கிடையாது. ஏன் டச் எதுவுமே இல்லைனா, இந்த ட்ரெயினோட பேஸ்லேயும் மேக்னெட் நார்த் போல், இந்த ட்ரெயினோட ட்ராக்லேயும் நார்த் போல், ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் போல்ஸ் இருக்கிறதால ரெண்டுமே ரிப்பல் ஆகும். அதனால் லீவியேட் ஆகி இந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கை விட 10 சென்டிமீட்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். அடுத்து இந்த ட்ரெயின் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த மூவ் ஆகிறத நம்ம வந்து ப்ரொப்பல்ஷன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ட்ரெயினோட பேஸில் இந்த இடத்துல நார்த் போல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சவுத் போல் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின். இந்த ட்ராக்கில் இருக்க மேக்னெட்ஸுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் தான் அது வந்து மேக்னெட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதனால தான் அது பேரே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்னு சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி இல்லாதப்போ அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிசம் வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து ஆர்டினரியாக தான் இருக்கும். அதுவே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த ட்ராக்கில் பாஸ் பண்ணும்போது அதில் இருக்க மேக்னெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அதனால தான் அது பேர் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அடுத்து இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின். இந்த ட்ரெயினோட பேஸில் பாருங்கள், இங்கே நார்த் போல் இருக்குது, இங்கே சவுத் போல் இருக்குது, இங்கே சவுத் போல் இருக்குது, இங்கே நார்த் போல் இருக்குது. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ராக்கோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது நார்த் போல், இது சவுத் போல். நார்த்து சவுத்துன்னு ரெண்டு பக்கமும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல் இருக்குது. இந்த ட்ராக்கோட இந்த இடத்துல நார்த் போல் இருக்குது. அப்போ சேம் லைக் போல்ஸ் வந்து என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணுறதால இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த இடத்துல நார்த் போல், இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா சவுத் போல். அன்லைக் போல்ஸ் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ வந்து இந்த இடத்த போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ராக்ட் பண்ணி இப்படி இழுக்கும். அப்படி இழுக்கிறதால இந்த ட்ரெயின் வந்து இப்படி மூவ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இந்த 4 சைடுமே. இங்கே பாருங்கள், இது சவுத் போல், இதுவும் சவுத் போல். அப்போ வந்து அது ரிப்பல்ஷன் பண்ணும். ரிப்பல்ஷன் பண்ணுறதால இந்த ட்ரெயின் வந்து இப்படி மூவ் ஆகும். அதுக்கு அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நார்த் போல், இங்கே சவுத் போல், இதை அட்ராக்ட் பண்ணும். அதனால் அந்த ட்ரெயின் இன்னும் இப்படி மூவ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் அந்த ட்ரெயின் வந்து இப்படி மூவ் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், லீவியேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் டெக்னாலஜி மூலயமா தான் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன்னே ஆகும். புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரெயினோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னேன், ட்ராக்குக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் 10 சென்டிமீட்டர் கேப் இருக்குது. ரெண்டுமே அட்டாச்சே ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரிக்ஷனே இருக்காது. அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாதால இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும். நார்மல் ட்ரெயினை விட ஹை ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும். ஃப்ரிக்ஷனும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸுமே சுத்தமாக இருக்காது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா சைனாலையும் ஜப்பான்லேயும் சவுத் கொரியாலையும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்தியாவில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ தான் ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கோம். எந்தெந்த வழித்தடத்துக்குன்னா மும்பை டு டெல்லி, மும்பை டு நாக்பூர், சென்னை, பெங்களூர், மைசூர் இந்த இடத்துக்கெல்லாம் மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ப்ரொப்போசல் வந்து இப்போ தான் அனுப்பியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ் வந்து அந்த ஜப்பான், சவுத் கொரியா, சைனாவில் எந்தெந்த ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 603 km/h ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. சைனாவில் வந்து 501 km/h ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. சவுத் கொரியாவில் 421 km/h ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து ஆர்டினரி ட்ரெயினை விட அதிகமான ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஓகேவா? இந்த மாதிரி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகுது, மூவ் ஆகுது. தட்ஸ் இட். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதே யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.